Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் யுகந்தர் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆஷ்மி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருவாயூர்பாடி ஹரிகிருஷ்ண பெருமாள் கோயிலானது 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை பிரம்ம உற்சவ திருவிழானது நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறும். இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெருமாளின் சிம்ம வாகனம், சூரிய வாகனம், சூரிய பிரபை என பல்வேறு வாகனங்களில் பெருமாள் முக்கிய வீதிகளில் காட்சி அளிப்பார். இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் நாளான நேற்று முன்தினம் ஹரிஹரன் சந்திப்பானது இந்தியாவிலேயே வேறு எங்கும் நடைபெறாத அரிய சந்திப்பானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7ஆம் நாளான இன்று பெருமாள் கோயில் ஹரிகிருஷ்ண பெருமாள் கோயிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுவாமியை அலங்கரிக்கப்பட்டு தேரில் நிலையில் கொண்டு வந்து அங்கிருந்து 60 அடி உயரம் கொண்ட 40 அடி உயரம் கொண்ட தேரிலும் 60 டன் கொண்ட எடையிலும் இந்த பெருமாளானது நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து பக்தர்கள் புகழ்சூட அங்கிருந்து கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வடம் பிடித்து இழுத்து வந்தனர். இதனை இன்று தேரடி தெருவில் இருந்து தொடங்கி அண்ணா சாலையில் இன்று நிலையில் நிறுத்தப்படும். மாலை 6 மணிக்கு மேல் நிலையை அடையும். இதில் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். மின்சாரத்துறை அதிகாரிகள் 40 அடி உயரம் கொண்ட தேரினை மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு அங்கிருந்து மின்சாரம் சரி செய்யும் பணியிலும் மின்சார அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் உள்ளூர் பகுதியிலிருந்தும் அண்டை மாநிலத்திலும் பெருமாளை தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.